நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். என் பேர் சுந்தரவல்லி. நான் பிறந்தது திருவள்ளூர். அது ஒரு சின்ன கிராமம்தான். இப்போ தான் அது மாவட்டமாகிறது. எனக்கு கூட பிறந்தவங்க 6 பேர் இருக்காங்க. 2 அண்ணன், 2 தம்பி, 2 தங்கச்சி. என் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, எங்கள் மாமா எல்லோரும் நாங்கள்லாம் ஒரு பெரிய குடும்பமாக இருந்தோம். அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது என்னென்ன கஸ்டம்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணீங்களா? லைக் இப்போ நீங்கள் ஃப்ரைடே இது பூஜை பண்ணது அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? ஆமாம், வெள்ளிக்கிழமைனாக்கா விநாயகர் பூஜை பண்ணுவோம். அப்புறம் இது தீபாவளி, பொங்கல், மாட்டு பொங்கல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். மாட்டு பொங்கல் அப்போ மாடை குளிப்பாட்டி அதுக்கு கொம்புகளுக்கெல்லாம் நல்லா பெயிண்டெல்லாம் அடித்து அதுக்கு நல்லா ஒரு இதுவெல்லாம் அதுக்கு துணியெல்லாம் போட்டு பூஜை பண்ணி சாப்பாடெல்லாம் நல்லா கொடுத்து வெளியேட்டுன்னு போயிட்டுன்னு வருவோம். அது சிறப்பாக செய்வோம். அப்புறம் நோம்பெல்லாம் நல்லா செய்வோம். எங்களதில் நோன்பு எப்படின்னா அது அனந்த பத்மநாப விரதம்ன்ட்டு அதில் ஆண்களுக்கு ஆயுள் விருத்திக்கோசரம் கொண்டாடுற நோன்பு அது நிறைய பேர் இது பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் குறிப்பிட்ட இதுவில் மட்டும் அது ஃபாலோ பண்ணுவாங்க. மற்றபடி அவ்வளோ பெருசாக இருக்காது. மற்றபடி தீபாவளி, பொங்கல் எல்லாம் சிறப்பாக கொண்டாடுவோம். ஓகே. இப்போ நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது உங்கள் பாட்டி, தாத்தா இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு கதை சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி நல்ல கதை சொல்லுவாங்க. அவங்க ராமாயணம், மகாபாரதம் அந்த மாதிரி கடவுள் கதைங்க அதெல்லாம் நல்லா சொல்லுவாங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது மகாபாரதத்தில் வர அந்த திரௌபதியினுடைய சபதம் ரொம்ப பிடிக்கும். அதில் என்ன ஆகும்னாக்கா பஞ்சபாண்டவர்களை துரியோதனன் சபைக்கு அழைச்சி பகடைக்காய் விளையாடுவாங்க. அதில் தர்மர் தோற்றுருவார். தோற்றதுக்கப்புறமா திரௌபதியை துச்சாதனனை விட்டு இட்டுன்னு வர சொல்லி அவங்க சபையில் அவங்கள அவமானப்படுத்துவாங்க. இது புடவையெல்லாம் இது பண்ணி இழுத்து அப்போ அது அப்போ கிருஷ்ண பரமாத்மா அவங்களுக்கு அவங்கள பாதுகாப்பார். அந்த மாதிரி வந்துட்டதுக்கப்புறமா திரௌபதி சபதம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்னை இந்த மாதிரி சபையில் அவமானப்படுத்தினதுனால இது நான் துரியோதனை வதம் பண்ணி அந்த ரத்தத்தை என் கூந்தலில் தடவி முடித்தாதான் நான் என் தலையே வாரி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை என் 5 கணவர்களும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரியே அப்புறம் கடைசியில் எல்லாமே நடக்கும். அது அதாவது பெண்களை அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்றது இதில் புரிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி வரும். அடுத்தது நீங்கள் பழங்காலத்தில் இப்போ டிஃப்ரெண்ட்டான மூலிகைலாம் யூஸ் பண்ணி இது பண்ணுவீங்கள்ல, அதுக்கும் இந்த காலத்து மெடிசன்ஸ்க்கும் என்ன சேஞ்ச் இருக்குது? லைக் முன்ன என்ன பண்ணுவீங்க, இப்போ என்ன சேஞ்ச் ஆகிருக்கு? அதான் இப்போ முந்தியெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு சளி, ஜுரம் அந்த மாதிரி வருதுன்னா ஜுரத்துக்கு கஷாயம் மாதிரி வச்சு கொடுப்பாங்க. சளி பிடிக்குதுன்னாக்கா துளசி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அது கொடுத்தாங்கனாக்கா அந்த கஷாயம் குடித்தாலே மறுநாள் சளி சரியாயிடும். கற்பூரவல்லி, துளசி அதெல்லாம் அந்த மாதிரி கை வைத்தியமாக, அதாவது இப்போ வயிறு வலிக்குதுன்னா ஒரு ஓமம் நல்லா கசக்கி அதை சுடுதண்ணியில் போட்டு கொடுத்தாங்கன்னா வயிறு வலி சரியாயிடும். அந்த மாதிரி சின்னதாக கை வைத்தியமாக அப்போல்லாம் பார்ப்பாங்க. அதுவே குணமாயிடும். இந்த யாருமே அப்போல்லாம் ஆங்கில மருத்துவம் உடனே ஒரு உடம்பு முடியலனாக்கா உடனே ஓடி போய் ஆங்கில மருத்துவத்துக்கு போக மாட்டாங்க. ஒரு ஜுரம்னாக்கா ஒரு உடுக்கலாம் போட்டு நெத்தியில் 10 மாதிரி போட்டுட்டு இது பண்ணாங்கனாலே கொஞ்சம் சரியாயிடும்.
அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. கை வைத்தியமாக எல்லாமே கொஞ்சம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முடியாத பட்சத்தில் தான் மருத்துவர்கிட்டயே போவாங்க, டாக்டர்கிட்ட. இல்லைன்னா கை வைத்தியத்திலே சரியாயிடும். அந்த மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம டெம்பிள் எல்லாம் போகிறோம்ல, அந்த மாதிரி துளசி தண்ணிலாம் ஏன் துளசி தண்ணி வைக்கிறாங்க? ஏன்னா துளசி தீர்த்தம் நமக்கு தொண்டை, இப்போ பெருமாள் கோயிலில் எப்போவுமே துளசி தீர்த்தம் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா துளசியில் அந்த நமக்கு தொண்டை வர சளியை எடுக்கிற அந்த ஒரு பண்பு இருக்கிறதுனால அதை தண்ணியில் ஊற போட்டு அந்த தீர்த்தத்தை கொடுத்தா எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது அந்த காலத்தில் பெரியவங்க ஒரு அறிவியல் பூர்வமாக தான் எல்லாமே இருக்கும். சமையல்லையும் சரி, அதே டைமு நம்ம சாப்பிட்றது எல்லாமே அவங்க அந்த நேரமே செய்வாங்க. உடனே சாப்பிட்டு காலி பண்ணிடணும், அந்த மாதிரி இருக்கும் உணவு பழக்க வழக்கம்லாம். எதுவுமே எடுத்து வச்சு இந்த பழைய எடுத்து சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் ரொம்ப இருக்கவே இருக்காது. அந்த காலத்துலலாம் கூழ் களி அந்த மாதிரி உடம்புக்கு எது இதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் செய்வாங்க. அந்த உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க வயலுக்கு போய் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களால நல்லா ஆரோக்கியமாக வேலை செய்ய முடியும். இல்லைன்னா இப்போல்லாம் அந்த மாதிரி உணவெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ பீஸா பர்கரு அதெல்லாம் சாப்பிட்றோம். அதெல்லாம் மைதா சம்மந்தப்பட்டதால் அது உடம்புக்கும் கெடுதல் ஆகுது. நம்மளும் நிறைய வெயிட்டு போட்டு அதை குறைக்க முடியாமல் கஷ்டப்படுறோம். அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் அந்த நாளில் கிடையாது. நீராகாரம்னு சொல்லிட்டு முன்னாள் வடித்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அதை காலையில் அதுதான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டா அதில் ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாம் நிறைய அதுலேயுமே சயின்ஸ் இருக்கும். ஆனால் அப்போ அந்த காலத்தில் அவங்கெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு அந்த மாதிரி அது சாப்பிட்டாங்கனாக்கா அதுவும் மத்தியானம் கூழோ களியோ அந்த மாதிரி சாப்பிட்டவங்க அதில் அவங்களுக்கு நோயே வராது. நல்ல ஒரு பலமாக இருந்தாங்க. அந்தளவுக்கு எதுவுமே இந்த மருத்துவத்தை தேடி இப்போ உடனே போகிறோம் பாரு, அந்த மாதிரிலாம் இருக்காது. அவங்க எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காக பலமாக இருந்திருந்தாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ஆனால் அந்த காலத்தில் இந்த வயல்லையும் பூச்சி மருந்து அது இதெல்லாம் போடாமல் இயற்கையாக பஞ்சகவ்யம்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. அது போட்டு தான் எதுவுமே அது என்ன விஷமில்லாத மருந்து. பஞ்சகவ்யன்றது இயற்கையாக செய்வாங்க. அது செஞ்சு பால் தயிர் நெய் அதெல்லாம் போட்டு பண்ணுறது. அது மாட்டினுடைய கோமியம் இதெல்லாம் போட்டு பண்ணுறது. அது பயிருக்கு பண்ணாங்க, தெளிச்சு விட்டாங்க, பூச்சியும் வராது. அதே டைமு இயற்கையான உரம். அது நல்லாவே உடம்புக்கும் எதுவும் இது பண்ணாது. நல்ல விளைச்சலும் நல்லா வரும், ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதனால் இப்போ அப்படி இல்லாமல் இப்போ இந்த ஃபெர்டிலைசர்ஸ் உரம்லாம் போட்டு பூச்சி மருந்து போட்டு ஈல்டு அதிகமாக வரும். ஆனால் அதில் சத்து இல்லாமல் போயிடுச்சு இப்போ. அதனால் நம்மளுமே இப்போ அந்தளவுக்கு சத்தோடு இல்லாமல் இருக்கிறோம். நார்மலாக இல்லாமல். இப்போ நான் ஒரு கொஷின், நீங்கள் சொன்னது நடுவில் ஃபுட்டு பற்றி பேசுனீங்க. ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர் இதிலெல்லாம் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? அப்போல்லாம் அந்த நேரம் செய்வோம் சாப்பாடு. அந்த நேரம் செஞ்சோம்னா சாப்பிட்டுட்டு காலி பண்ணிட்டா அதோட திரும்பவும் அதை எடுத்து வச்சு சூடு பண்ணி ஃப்ரிட்ஜு இதெல்லாம் அப்போல்லாம் கிடையாது. கையிலேயே தான் உரலில் மாவாட்டி சாயந்தரமாக மாவாட்டி வச்சோம்னா மறுநாள் காலையில் இட்லி ஊற்றினா அந்த ஒரு நேரத்தோட அந்த இது காலி ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் தான் நம்ம புதுசாக சமைச்சு எல்லாமே சாப்பிடுவோம். அதனால் எந்த விதமான நோய் நொடியும் நமக்கு வராமல் இருக்கும். அந்தந்த நேரம் செய்வோம், அந்த நேரம் சாப்பிடுவோம் சூடாக. அதோட அது இதுவாகிடும், காலி ஆகிடும். அதோட அது எட்டு வச்சு சாப்பிடாதனால ஆரோக்கியம் நல்லா இருந்தது. எந்த விதமான நோய் நொடி நிறைய அடிக்கடிக்கு நம்மளுக்கு உடம்புக்கு முடியாமல் ஆகுறது அதெல்லாம் வரவே வராது. வயிறு சம்மந்தமானதோ எதுவுமே வராது. அப்போல்லாம் அந்த கையில் ஆட்டினது, இப்போல்லாம் கிரைண்டரில் செய்கிறோம், மிக்சியில் செய்கிறோம். அப்போல்லாம் உரலில் ஆட்டுவோம், அம்மியில் அரைப்போம். அந்த மாதிரிலாம் செஞ்சு தொட்டு அது ஆரோக்கியமாகவே இருந்தது. பண்ண ஃபெஸ்டிவல்ஸில்
ஓட இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? லைக் அப்போ பண்ணிட்டுறதுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? அப்போல்லாம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல்னா எல்லா உறவினரும் வீட்டுக்கு வருவாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பட்சணமும் வீட்லேயே செய்வோம். எல்லாமே சமைக்கிறது, எல்லாரும் கும்பலாக நல்லா எல்லாமே ஒன்றா இருப்போம். எல்லாருக்குமே அது வந்து எப்படின்னா ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷேர் பண்ணிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறது, ஒன்றா கும்பலாக இருக்கிறது, கும்பலாக இருந்து எல்லாரும் ஒன்றா சமைக்கிறது செய்கிறது. அது வந்து எப்படின்னா இது வந்து ஒரு இது எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல்லாம் ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கறது. அந்த காலத்தில் ஒரு பெரியவங்கன்னாக்கா அவங்கள கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து நம்ம மதித்து நடக்கணுன்றது. இந்த மாதிரி பெரிய கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது அது ஒரு நல்லாயிருக்கும். அது வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் எல்லாருமே ஒன்றா சேருவோம். எல்லாரும் ஒன்றா ஒரு இடமா எல்லாரும் அந்த ஒரு ஒரு ஊரில் ஒரு இருக்கிறோம் சொந்தக்காரனாக்கா மொத்தமாக சேர்ந்து ஒரு 50 பேர் 100 பேர் அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது. அது ஒரு மாதிரி திருவிழா மாதிரி நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமாக. அப்போல்லாம் வந்து டிவி யூடியூப்பு அது இதெல்லாம் எதுவும் கிடையாது. மனுஷங்களோட ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா பேசுகிறது பழகிறது, அவங்கள மரியாதை கொடுத்து நடக்கிறது. பெரியவங்கனாக்கா மதித்து தான் நடக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருந்துட்டு அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அவங்களுடைய பாதுகாப்புலேயே நம்ம இருக்கிற மாதிரியும் இருக்கும். நம்மளும் வந்து புரிஞ்சுப்போம் பெரியவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு கூட்டு குடும்பன்றது இப்போ இங்கே ஊரில் சென்னையிலலாம் வந்து அந்த மாதிரி முடியாது. எல்லாருமே அவங்கவுங்க வேலை அது இதுன்னு போயிடுறது தொட்டு யாராலையும் அந்த மாதிரி இருக்க முடிய மாட்டேங்குது. அப்போ இருந்த வாழ்க்கை அது ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற வாழ்க்கை இது ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக தான் போகுது. அந்த மாதிரி தான் இருக்கும்.